அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது. அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் முன்னே 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது.